எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நிறைய வியூவர்ஸ் சாட் ரெசிபிஸ் ஷேர் பண்ணுங்கன்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக இன்றைக்கி ஒரு வித்தியாசமான சாட் ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன். இது பிரெட் சாட். இது மேலே ஒரு நல்ல ஃப்ரூட்டி டாப்பிங் கூட நம்ம வைக்க போகிறோம். ஸோ வாங்க இந்த சூப்பரான பிரெட் சாட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பவுலில் 1/2 கப் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டீஸ்பூன் ரெட் சில்லி பேஸ்ட். உங்ககிட்ட சில்லி பேஸ்ட் இல்லைன்னா நீங்கள் மிளகாய் தூள் யூஸ் பண்ணலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 டீஸ்பூன் மாங்காய் தூள், 1/2 டீஸ்பூன் ஓமம், 2 டீஸ்பூன் கசூரி மேத்தி. உங்ககிட்ட கசூரி மேத்தி இல்லைன்னா நீங்கள் நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சை பழத்தோட சாறு ஊற்றுங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைங்க. இந்த மாவு கலவை ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. பிரெட்டை கோட் பண்ணுற கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அடுத்து குக்கி கட்டர் யூஸ் பண்ணி நான் பிரெட்டை கட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணலாம், இல்லை முழு பிரெட்டை கூட யூஸ் பண்ணலாம். மீதி இருக்கிற பிரெட் ஸ்லைசஸை என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறீங்களா? இந்த பிரெட் ஸ்லைசஸை வச்சு பிரெட் க்ரம்ஸ் செய்ய போகிறேன். ஸோ எந்த பிரெட் ஸ்லைசஸும் வேஸ்ட் ஆகாது. செஞ்ச கடலை மாவு கலவையை தட்டில் ஊற்றுங்க. அப்போ தான் பிரெட் ஸ்லைசஸை டிப் பண்ண ஈஸியாக இருக்கும். பேனில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி சூடானதும் கடலை மாவில் டிப் பண்ண பிரெட் ஸ்லைசஸை போடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு டோஸ்ட் பண்ணுங்க. ரெண்டு பக்கமும் டோஸ்ட் ஆனதும் எடுத்து வைங்க. அடுத்து டாப்பிங் செய்ய பவுலில் 1/2 கப் மாதுளை விதைகள், 1 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கினது, விதையை எடுத்துட்டு பொடியாக நறுக்கின தக்காளி 1, 2 பச்சை மிளகாயோட விதைகளை எடுத்துட்டு பொடியாக நறுக்கி போடுறேன். 1/2 கப் நறுக்கின கொத்தமல்லி, 1/2 கப் நறுக்கின புதினா இலை, 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா தூள் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. நீங்க விருப்பப்பட்டா இதுல வெள்ளரிக்காய், கேரட் சேர்த்துக்கலாம். இப்போ பிரெட் சாட் அரேஞ்ச் பண்ணலாம். டோஸ்ட் பண்ண பிரெட் ஸ்லைசஸை வைங்க. இது மேல புதினா கொத்தமல்லி சட்னி கொஞ்சம், அடுத்து இனிப்பு புளி சட்னி கொஞ்சம். இந்த 2 விதமான சட்னியை செய்யறதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அதை பார்த்து நீங்க செய்யலாம். செஞ்ச டாப்பிங் கொஞ்சம் மேல வைங்க. கடைசியா கொஞ்சம் சாட் மசாலா தூளும் கொஞ்சம் சேவும் தூவுங்க. பிரெட் சாட் இப்போ ரெடி. உடனே சர்வ் பண்ணுங்க. அட்டகாசமான பிரெட் சாட் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ஸோ சாட் லவர்ஸ் அட்லீஸ்ட் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் பிடிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அந்த டாப்பிங்ஸ் எல்லாம் கூட உங்கள் விருப்பப்படி நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.